போன காணொளியில் வந்து தாயம் பற்றி பார்த்துருப்பீங்க. அது எப்படி விளையாடுறது அதெல்லாம் பார்த்தீங்க. அது வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் சரியாக தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். அதை நான் திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். பென்சிலில் வரைஞ்சிருந்தேன் போன தடவை. இந்த தடவை ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்சி நல்லா டார்க்காக நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது தவிர நான் காட்டின தாயம் தவிர இன்னும் வேறு 2 விதமான கட்டங்கள் இருக்குது தாயத்தில். அதாவது ஒன்று வந்து வெட்டாட்டம்னு சொல்லுவாங்க. 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து விமானம், ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதமும் உங்களுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது மாதிரி விளையாடலாம். அந்த மாதிரி கட்டமும் வரைஞ்சி விளையாடலாம். ரூல்ஸ் வந்து நான் சொன்ன ரூல்ஸ் மட்டும்தான் இல்லை, நிறைய பேர் வேறு விதமாக விளையாடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமோ, உங்களுக்கு எப்படி வழக்கமோ அது மாதிரி நீங்கள் விளையாடுங்க. என்னுடைய தோழி கூட சொன்னால், நான் வந்து சொன்ன மாதிரி நான் சொன்னது வந்து தனி காயாக பழம் எடுக்கணும், இல்லைன்னா ஜோடி சேர்த்து பழம் எடுக்கணும்னு. என் தோழி சொன்ன பிரகாரம் 3 காய்கள் கூட சேர்க்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். 3 காய்கள் சேர்க்கும்போது 3, 6, 12 இந்த மாதிரி நீங்கள் தாயம் உருட்டும் போது 3, 6, 12 வந்ததுன்னா அந்த 3 காய்களையும் சேர்த்து 3னா 1 கட்டம், 6னா 2 கட்டம் அந்த மாதிரி நவுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அதுவும் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. நீங்கள் எப்படி வசதியோ, எப்படி உங்களுக்கு ரூல்ஸ் எப்படி இருக்கோ, பேசிக் ரூல்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மிச்சதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த தாயம் விளையாடும் போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து தாயக்கட்டை உருட்டும் போது ரொம்ப சுலபமாக வந்து வர ஒரு விஷயம் வந்து 2. நம்ம நிறைய உருட்ட நிறைய வந்து வர்றது 2 வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதனால எப்போவுமே உங்கள் காய் வந்து உங்கள் இன்னொரு பிளேயர், உங்கள் கூட விளையாடுற அந்த பிளேயரோட காயின் எங்கே இருக்கோ அதுக்கு 2 கட்டம் பின்னாடி உங்கள் காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். அதே மாதிரி உங்கள் பிளேயரோட காயின் எங்கே இருக்கோ அதுக்கு 2 கட்டம் முன்னாடி உங்கள் காயின் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் தள்ளி இருந்தால் உங்களுக்கு நவுத்துறதுக்கான நேரம் கிடைக்கும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப சின்ன டிப், சிம்பிள் டிப்பு தான். 2ங்கிறது அடிக்கடி விழும் தாயக்கட்டையில். அதனால உங்கள் காயின் உங்கள் அடுத்த பிளேயரோட காயினுக்கு 2 கட்டம் பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் அவங்க காயினை. அதே மாதிரி உங்கள் காயின் உங்கள் கூட விளையாடுற இன்னொரு பிளேயரோட காயின் இருக்கிற கட்டத்திலேருந்து 2 கட்டம் தள்ளி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 ரொம்ப சின்ன டிப்ஸு. இந்த விளையாட்டு விளையாடுறதுனால ரொம்ப சுலபமான விளையாட்டு தான். பெருசாக ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும், எப்போ எந்த நேரத்தில் எந்த காய்களை நவுத்தினா, ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இந்த காயினை தான் நவுத்தணும், முதல்ல இந்த காயின் தான் நவுத்தணும், அடுத்தது இந்த காயின் தான் நவுத்தணும், அப்படி எந்த ரூலும் கிடையாது. அதனால நீங்கள் எப்போ வேணால் உங்கள் எல்லா காயின்களுமே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எதை வேணால் எப்போ வேணால் நவுத்தலாம். எந்த நேரத்தில் எந்த காயினை சரி நவுத்தினா உங்களுக்கு அது வந்து சாதகமாக அமையும்ன்றது வந்து யோசித்து நீங்கள் விளையாடுறது வந்து அதுதான் நீங்கள் கற்றுக்கிற இந்த விளையாட்டில் நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக அது வாழ்க்கையிலையும் உதவும் இல்லையா? இந்த விளையாட்டு விளையாடுங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி கண்களுக்கு தொந்தரவு இல்லாத விளையாட்டு. கம்ப்யூட்டரோ ஃபோன்லேயோ கேம்ஸ் விளையாடாமல் இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து எல்லா வயதினரும் விளையாடுற விளையாட்டு. சேர்ந்து விளையாடி நேரத்தை ரொம்ப உபயோகமாக கழிச்சுக்கோங்க. ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கட்டம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த நடு ரோவில் முதல் கடைசி அதில் கட்டம் இருக்குது. அப்புறம் இந்த கார்னர் ஸ்கொயர்ஸில் கட்டம் இருக்குது. அவ்வளோதான். இங்கே 5, இங்கே 3, இங்கே வந்து 15 கட்டங்கள், ஒரு பக்கமும் 15 கட்டங்கள். அதுக்கப்புறமா கார்னர் 4 கட்டங்கள். அவ்வளோதான். இப்போ இது தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் வந்து இந்த பிளேயரோடது வந்து இப்படி போய் இப்படி 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 அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த இடத்துல பழம் எடுக்கணும். இப்படி வந்து இப்படி பழம் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு பிளேயரோட ஒரு பக்கமும் இப்படி தான் விளையாடணும்.
ஸோ இது இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தாயமில் வந்து இன்னும் சில வேறு விதமான கட்டங்கள் வரைஞ்சி விளையாடுறது வழக்கம் இருக்குது. அந்த கட்டங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், இது மாதிரி ஒரு விதமான கட்டம் இப்படி கூட வரையலாம். இது வந்து நான் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவெடுத்து வரைஞ்சிருக்கேன். இது ஒரு ஸ்கொயர். இங்கே 5 கட்டங்கள், இங்கே 5 கட்டங்கள், அது மாதிரி 5 5 25 கட்டங்கள். இப்போது இதில் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இது வந்து இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன். இப்போ இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஸோ இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து அதுக்கப்புறமா இந்த பக்கமாக வந்து இப்படி இங்கே முடியணும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடியணும், இந்த கட்டத்தில் முடியணும். இதுலேயும் அதே ரூல்ஸ் தான். கட்டத்துலலாம் வந்து வெட்டக்கூடாது. கட்டம் இல்லை, இந்த க்ராஸ் இல்லாத கட்டங்கள்லாம் வெட்டலாம். அதே ரூல்ஸ் தான் இருக்கும். இந்த போர்டில் வந்து இதுலேயும் 4 பிளேயர்ஸ் விளையாடலாம். ஒரு பிளேயருக்கும் 4 காயின்ஸ் வச்சு விளையாடலாம். இப்போ முதல் பிளேயர் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிங்க் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னாக்க ரெண்டாவது பிளேயருக்கு பாருங்கள், இப்போ போர்டு திருப்பினா இந்த பக்கம் இந்த க்ரீன் கலர் தான் ஸ்டார்டிங். அப்போ அவங்க வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கமாக போய் இப்படி வந்து இப்படி எண்டு பண்ணணும். இப்போ மூணாவது பிளேயருக்கு இந்த எல்லோ கலர் ஸ்டார்டிங், இந்த சைடு அவங்க இப்படி ஆரம்பித்து அவங்க இப்படி வந்து இப்படி முடிக்கணும். இப்படி முடிக்கணும். அடுத்தது நாலாவது பிளேயருக்கு இந்த இடத்துல ஸ்டார்டிங். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனாக்கா அவங்கவுங்க உட்காந்துருக்கிற இந்த பக்கம் ஒரு பிளேயர் உட்காரும்போது அவங்களோட டைரெக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இவங்க இப்படி போய் இப்படி முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் விளையாடணும் இந்த கேமு. இதுக்கு வந்து ஒரு பிளேயருக்கும் 4 காயின்ஸ் இருக்கும். 4 காயின்ஸை யார் ஃபஸ்ட்டு வந்து அதே தான் வெட்டுறது எல்லாமே இந்த கிராஸ் இல்லாத கட்டங்களில் வெட்டலாம். யார் முதல்ல அவங்க காயின்ஸை வந்து வெட்டுப்படாமல் இந்த எண்டுக்கு கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். ஆரம்பிக்கும்போது எந்த காயினுமே உள்ளே இருக்காது, எல்லாத்தையும் வெளியில் வச்சுக்கணும். அவங்கவுங்க காயின்ஸை தாயம் போட்ட உடனே இது வழியாக உள்ளே நுழையணும். அவங்க அந்த பிளேயர் இது வழியாக நுழைவாங்க, தேர்ட் பிளேயருக்கு இந்த பக்கம், ஃபோர்த் பிளேயருக்கு இந்த பக்கம். ஸோ அவங்கவுங்க டைரெக்ஷன் அவங்கவுங்க ஞாபகம் வச்சுட்டு விளையாடணும். இது கொஞ்சம் கஷ்டம், மிச்சவங்களுக்கு மறந்துடும். மற்ற பிளேயர்ஸ்க்கு அவங்கவுங்க டைரெக்ஷன் மறந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வெட்டுறது அதெல்லாம் நடக்கலாம். இந்த இதில் ரொம்ப வெட்டாட்டம்னு பேர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். 5 கட்டம். நான் வந்து ஒரு கட்டமும் 4 சென்டிமீட்டர் அந்த அளவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய, ஏன்னா 4 பேரோட காயின்ஸும் இந்த கட்டத்துலலாம் இந்த மாதிரி கிராஸ் கட்டத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு பெருசாக இடம் வேணும். ஸோ இன்னும் பெருசாக கூட வரைஞ்சி ஒரு அட்டையில் ஒட்டி வச்சு நீங்கள் விளையாடலாம். இது இன்னொரு வகையான போர்டு. இதுவும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பேர் விமானம்னு சொல்லுவாங்க, ஏரோப்ளேன் கேம் சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படின்னாக்கா இந்த கட்டம் வந்து நான் 26 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஒரு கட்டமும் 2 சென்டிமீட்டர்னு வரைஞ்சிருக்கேன். இன்னும் பெருசாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வேணும்னாக்க. இங்கே வந்து 13 கட்டங்கள் இருக்குது. இந்த ஒரு பக்கத்தில் 13 கட்டங்கள் இருக்குது. இந்த கார்னர் கட்டத்தையும் சேர்த்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த சைடு 13, இந்த சைடு இந்த கார்னர் கட்டம் ரெண்டையும் சேர்த்து 13. அதே மாதிரி அங்கேயும் இந்த 2 கார்னர் கட்டத்தையும் சேர்த்து 13. ஒரு கிராஸ் கட்டத்துக்கும் இன்னொரு கிராஸ் கட்டத்துக்கும் நடுவில் 5 கட்டங்கள் இருக்குது. இங்கே 5 கட்டங்கள், அங்கே 5 கட்டங்கள், 5 5 5 5 இது மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த சைடு அதே மாதிரி இந்த கிராஸ்க்கும் நடுவில் 5 கட்டங்கள், இந்த கிராஸ்க்கும் நடுவில் 5 கட்டங்கள், இங்கே அதே மாதிரி இந்த கிராஸ்க்கும் நடுவில் 5 கட்டங்கள். இந்த கார்னர் கட்டம் எல்லாம் வந்து கிராஸ் போட்டுக்கணும், மலை கட்டங்கள் அதெல்லாம். இதே மாதிரி இந்த பக்கம் இது ஒரு பிளேயருக்கு இங்கே 2 எக்ஸ்ட்ரா கட்டம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதுதான் ஸ்டார்டிங்
இடம். இது பிளேயர் 1க்கு, இது பிளேயர் 2க்கு. இங்கே 6 காயின்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு பிளேயரும் 6 காயின்ஸ் வச்சுப்பாங்க. இந்த பிளேயர் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து தாயம் போட்டு இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து அதுக்கப்புறமா இந்த பக்கமாக போய் இங்கே போய் இப்படி வந்து இங்கே வந்து இங்கே நடுக்கட்டத்துக்கு போக முடியாது. இங்கே வந்து இவங்களோட இந்த மலைக்கட்டத்துக்கு போகணும். அதுக்கப்புறமா இப்படி போய் அப்புறம் இவங்களோட இந்த பக்கத்துக்கான இது வழியாக வந்து இதான் கடைசி பழம் எடுக்கிற இடம், ஹோம். அதே மாதிரி இவங்க வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்புறம் இங்கே வந்து இந்த நடுக்கட்டத்துக்கு வராமல் இந்த மலைக்கட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து இவங்க பக்கத்துக்கு சைடில் வந்து இப்படி பழம் எடுக்கணும். இது நான் சொல்லும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபம். பாருங்கள், இது இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2 பிளேயரும் ரொம்ப காமனாக அவங்களோட காயின்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம் மட்டும்தான். அப்புறம் இவங்க இப்படி போயிடுவாங்க, இவங்க இப்படி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க மீட் பண்ணுற இடம் இங்கே அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் அதே மாதிரி அவங்க சேர்ந்து போகணும். ஸோ வெட்டுற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இங்கே வரும்போது தான் உங்கள் காயினை வெட்ட முடியும். நீங்கள் அதுக்குள்ளார அந்த சைடு போயிடுங்க. ஸோ இங்கே தான் மீட் பண்ணுற இடம் இருக்கும், மீட் பண்ணி வெட்டுற இடம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலலாம் உங்கள் 2 பிளேயர்ஸோட காயின்ஸும் போகும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நம்ம பக்கத்துக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் இந்த இதுக்கு திரும்பி போக முடியாது, அதனால தான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கட்டம் வரைகிறோம். இங்கே இந்த மலை கட்டத்தில் போயிட்டு நம்ம பக்கத்துக்கு இந்த பிளேயரோட பக்கத்து விமானம் வழியாக இந்த சைடு வழியாக வந்து இந்த ஹோமுக்கு போகணும். அவ்வளோதான். இப்படி பழம் எடுக்கணும். இதுவும் அதே ரூல்ஸ் தான். க்ராஸ் இல்லாத கட்டங்களில் வெட்டலாம், க்ராஸ் இருக்கிற கட்டங்களில் வெட்ட முடியாது. அதே மாதிரி ஒரிஜினல் தாயக்கட்ட ரூல்ஸ் தான் இருக்கும். இது 6 காயின்ஸ் வச்சு விளையாடலாம். இதுலேயும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஜோடி சேர்த்துக்கலாம். ஒரு ஜோடி சேர்த்துட்டு 4 காயின்ஸை வந்து தனித்தனியாக எடுக்கலாம். இல்லை ஜோடி கூட இல்லாமல் 3ஆக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜோடியும் இன்னும் ஒரு காயினும் சேர்த்து 3ஆக கூட நவுத்தலாம். அப்படி 3ஆக நவுத்தும் போது 3 இல்லை 6 12 இதெல்லாம் போடும்போது நவுத்தணும். நீங்கள் அதை 3ஆக நவுத்த போகிறீங்கன்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும், டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3ஆக நவுத்தணும். அப்போ நீங்கள் 3 போட்டால் இல்லை 6 போட்டால் 12 போட்டால் மட்டும்தான் இந்த 3 காயின்ஸை நவுத்த முடியும். இதெல்லாமே நம்ம வச்சுக்கிற ரூல்ஸ் தான். நம்ம வசதிக்கு எப்படி வேணால் ரூல்ஸ் மாற்றிக்கலாம், ஆனால் பேசிக் ரூல்ஸ் வந்து மாறக்கூடாது. க்ராஸ் இருக்கிற கட்டங்களில் ஜோடி சேர்றதோ இல்லைன்னா 3 காயின் சேர்றதோ க்ராஸ் இருக்கிற கட்டங்களில் செய்யணும். க்ராஸ் இல்லாத கட்டங்களில் வெட்டலாம். வெட்டின காயின், வெட்டுப்பட்ட காயின் வந்து முதல்ல இருந்து திரும்பவும் விளையாடணும் அந்த காயினை. இவ்வளோதான். இதுதான் பேசிக் ரூல்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள், விளையாடினீங்களான்னு சொல்லுங்கள்.